பின்னாடி கருப்பு கருப்பா புகை வந்து எடுத்துக்கிட்டு வாடி மலர் கண்டவளை முண்டை நீதானே மேல போட சொன்ன. மேல பண்ண அங்கேயே போடுறது எடுறி. எடுக்கட்டுமா? ஐயோ மேல பண்ண அப்படி கிடையாது. குமிஞ்சு பார்த்து முன்னாடி இருக்கிற 2 சனத்தை மூடுறீ. குமிஞ்சு பார்த்துட்டு முன்னாடி 2 சனமா? 2 சனத்தை மட்டும் மூடு பார்த்துட்டேன். 2 சனத்தை மூடுமா? அது எடுத்துக்கிட்டு வா. அந்த சனத்தையா மூட சொன்னேன். கண்டவளை முண்டை நீதானே சனத்தை மூட சொன்ன. இங்க ஒரு சனம் இருக்குது பாரு, இதை மூடு. எங்க பிளேட் எடுத்து போடு. பிளேட் பாருங்க. கொண்டா சுருட்டி உருட்டி நீயே கட்டு பார்க்கலாம் வரிஞ்சு. என்னால துளக்காடி போட்டியாட்டம் நீதானே சொல்ல. ஏடு இப்படி நிக்க வச்சுக்கிட்ட துப்பாக்கி ஆட்டம் நீதானே கட்டு சொன்னேன். கொண்டாடி ஒரு பொம்பளையா பிறந்தா ஒரு பொம்பளையா பிறந்தா நல்லா அடக்க கொடுக்குமா. இப்படி முந்தானி எடுத்து முதல் கொசவை எடுக்கணும்டி. கொசவனு பிடிச்சா கொசவன் முன்னாடி வந்து விளக்கு மாத்திரம் அடிச்சு போடுவா. அடி கொசவும் கொல்லணும். கொசவனு கொல்லணுமா? கொசவனு கொண்டா வச்சு ஊருக்கார நம்ம கொண்டு போடுவாங்க. ஐயோ இப்படி முந்தானி எடுத்து கொசவன் பிடிக்கணுமா? ஆமா கொசவனு பிடிக்கிறதுல கோயில் பூசாரி பிடிச்சு வச்சிருக்கிறேன். எது சொன்னாலும் இப்படி பேசுற. இப்படி மாறா போடணும்டி. ஓ மாரக்க போடணுமா? ஆமா சரி ரைட். ஏண்டி தெரியாம கேக்குறேன். எது வெட்கப்பட்டுக்காத கூச்சப்பட்டுக்காத மனசு சங்கடப்பட்டுக்காத. எல்லாம் இப்ப எங்களுக்கெல்லாம் 2 இருக்குது. உனக்கு என்ன அந்த ஆண்டவன் 1 மட்டும் கொடுத்துருக்கான்? அந்த கதையாமா கேக்குறேன். அந்த கதை பெரிய கதை. என்னாச்சு? போன வாரம் போன வாரம் எங்க வாத்தியார் பன்னிக்கறி கேட்டாரு. சரி பனைக்கு கொடுக்க சொன்னாரு. பிள்ளைக்கு வரை கொடுன்னு அப்படின்ட்டு பன்னிக்கறி கடைக்கு போயிருந்தேன். போன உடனே கறி கடை பார்த்த உடனே கூறு கட்டி வச்சிருந்தான். வந்துட்டாரு அப்படின்னு கூறு கட்டி வச்சிருந்தா. நான் என்ன பண்ணிட்டேன், அதுல கொஞ்சம் போடு, இதுல கொஞ்சம் போடு, இதுல கொஞ்சம் போடு அப்படின்ட்டு எல்லா கறியும் ஒட்டு சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் போய் எல்லாம் உழைப்பு விட்டுருச்சு 2 சேர்ந்துக்கிட்டு. நீ கண்டவளை முண்டை ஏன் கண்டதை தெரியல ஏன் முந்துகாடு 2 தொங்கி உண்டு. அதனால போயிட்டு வந்து பருக்காடு கோசி விடுச்சா சார். அப்பதான் இப்படி ஆயிடுச்சா? எலும்புலாத கறி வாத்தியார் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சரி போனா போட்டோம். இதெல்லாம் பொம்பளையா போட்டு இந்த வாய் பேசுற பொம்பளையா போட்டு டங்கு டிங்கு மாதிரியா டவுனு கேப் மாதிரியாம வரலாம். பாபா மணித்தாட கதை பேசி எப்படி எப்படியா பித்தாரக்கல்லி வேலைக்கு போனாலாம் டங்கு டிங்கு மாதிரியா டவுன் கேப் மாதிரியா கசகசுக்குதான் கத்தால காதலுக்கு தான் வெறும் பித்தாலையாமா. பித்தாரக்கல்லி வேலைக்கு போனாலாம் கத்தால மணிக்கு கொத்தோட ஏறிச்சான். சுந்தரி சொரகாருக்கு போனாலும் பந்தல் அப்படியே பரப்பிட்டு விடுறாமா. அப்பிச்சு மாசம் தீபாவளி அப்படி போட்டு கோமாளி கார்த்திகை மாசம் கூமாமா அவர் சுண்ணையை புடிச்சிட்டு ஊம்பிடு. கந்தாயக்கா கம்புளிச்சேவா தென்ன பையனு கூசாணி பட்டி தெங்குளிச்சு சேலத்துக்கு செவ்வாய்பேட்டைக்கு சின்ன நடக்காரி. இவன் சேலத்துக்கு செவ்வாய்பேட்டைக்கு சின்ன நடக்காரி. மாறில்லாம குழந்தை பார்த்தாலா அண்ணன் நடக்காது. கல்லகாய் திணி கருப்புன சாட்டா. கல்லகாய் திணி கருப்புன சாட்டா. இது கண்ணவாய் புழுகுன சாட்டா. தாத்தா தாட்டி வைக்கணாட்டா தடிக்க பிடிச்சு படி அப்ப கொல்லி விளங்கட்டா. எட்டி வளர்ச்சுனா பாரு. ஆளே அப்படியே மூஞ்சி மாறி பாரு. என்னடி என்ன போனா போது பாக்குற. என்னடி எந்திரா சட்டி எந்திரா சட்டி ஏடி நம்ம 2 பேரும் ஒற்றுமையா போலாம். நமக்கு ஒரே ஒரு வேலைடி. என்ன வேலை? காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு நீ சாணி போடணும். 4 மணிக்கு வருமா சாணி? அப்புறம் எத்தனை மணிக்கு வரும்? எனக்கு எப்ப வருதோ அப்பதான் போடுவேன். என்னடி சாணி சொல்றீங்க? 4 மணிக்கு எந்திரிச்சு சாணி போடாம எப்படி? 4 மணிக்கு எந்திரிச்சு சாணி போடாம எப்படி? பால் அடிச்சு விடுற எல்லாம் தூங்கிட்டோம் மயக்கம் போட்டு. கம்மன்ப்பா சாணி 4 மணிக்கு போடாம எப்படி? நீ எப்ப வருதோ அப்பதான் போடுவேன் சாணி. வாச கூட சாணி போட்டேதான் ஆகணும். வாச கூட்டுறா அது என்ன நினைச்ச?
நான் என்னமோ ஏன் சாணி போட நீ சொல்றேன். போட்டா என்ன புழு பிடிச்சு போனேன் அப்புறம் என்ன வேலை செய்வேன் ஆனா நான் வீடு கூட்டுவேன், வாசல் தெளிப்பேன், அண்டா குண்டா கழுவேன், 10 மாதம் தேய்ப்பேன், கண்ணு புடிச்சு வச்சு கட்நூல் பெட்டுது, பிண்டி முண்டை பிண்டி பெட்டுது. நான் அது இத்தனை வெப்பையா இதெல்லாம் வேலையை முடிச்சிட்டு நீ 10 மணிக்கு மேல சாமானத்தை கழுவுண்டி நீ 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் ஏன் சாமான கழுவ மாட்டேன். பிறந்த உடனே எங்க அம்மா கழுவி விட்டது தான், அது வரைக்கும் கழுவுனதே கிடையாது. நீ என்ன சாமானத்தை சொல்ற? நீ என்ன சாமான் சொல்ற? நான் அண்டா கொண்ட 10 பாத்திரம் சொல்றேன். இந்த சாமானம் அது கழுவுவேன். நீ என்ன நினைச்ச? நான் வந்து ஏன் சாமானம் நினைச்சேன். நீ கழுவுனா என்ன புளி பிடிச்சு போன எங்களுக்கு என்ன அதெல்லாம் வேண்டாம். உன் பேர் என்ன? என் பேர் இருக்கட்டும், உன் பேர் சொல்லு. என் பேர் என்ன தெரியுமா? அதற்கு முன்பதாக சீராக இருக்கும் தெய்வீக சபை, தெய்வீக சபையில் ஆணாய் பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாய் பிறந்த நமதர்மை தாய்மார்கள் இன்னும் வசிஷ்ட முனிவிற்கும் பத்தினி அருந்தை தேவிக்கு பிறந்த அருந்தை பகடைமார்கள் ஒன்று சேர்ந்து மாரியம்மனுக்காகவும் மதுரையனுக்காகவும் பூச்சுட்டி பொங்கலிட்டு நமக்காக ஒரு போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானம், போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானம், போதாதி என்று சொல்லக்கூடிய சொன்னதானத்தை கொடுத்து சொல்லுங்க கொடுத்து நமக்காக நாடகம் அரங்கேற்றம் செய்த உள்ளூர் பொதுமக்கள், உள்ளூரில் வாழ்ந்து வரக்கூடிய அனைவருமே எந்த முகம் சொன்னாலும் தகமுகமாக இருந்து கட்டி பெருகி பால் பானை பொங்கி குட்டி பெருகி குடம்பால் கறந்து என்றும் நிறங்கடலாக பாலாறு செலமாக வாழ வேண்டும். ராமோ அது மட்டும் இல்லாம நான் வெளியே வந்த உடனே எனக்காக இல்லை என்று சொல்ல முடிவுக்கு அருமை தாய்மார்களும் தந்தைமார்களும் ஐயா எனக்காக பொன்னாடை போட்டு எனக்காக 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். பேருங்க முத்தான ஐயா அவர்கள். அவர் யாருங்க? யாரு? அவர்தான் நான் 3 வருஷமா வச்சிட்டு இருக்கிறேன். ஏன் ஐயா பெரிய மனசு ஊருக்குள்ள அவர் பேரை கெடுக்காத நாய. யாரு அவரு? போன வாரம் வந்தாரு, நான் வரலின்ட்டேன், அதனால இப்ப மாறிட்டார். சரி சரி. முத்தான ஐயா அவர்கள் எனக்காக ஒரு பொன்னாடையும் காணிக்க 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அவர் குடும்பம் என்றும் நிலக்கடலாக பாலாறு செல்லமாக வாழ வேண்டும். அம்மம்மா சீரான தீப ஒளியும் தெய்வீகம் வாய்ந்த சபையிலே இன்றைய தினம் அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன? வம்சத்திற்கெல்லாம் காவல் தெய்வமாக வரக்கூடிய தென்னாட்டு சிங்கம், தென்னாட்டு சிங்கம், பாண்டிய நாட்டு படைவீரன் என்று சொல்லக்கூடிய மகாதுரை மதுரை வீரன் சாமி நாடகம் முதல் பாகம். அந்த நாடகத்திலே ஆமா நாடகத்திலே நம்ம குலதெய்வ நாடகம் மதுரவீரன் கூத்து, மதுரவீரன் நாடகம். நான் யார் தெரியுமா?
அந்த வாழ்ந்து மெச்சர் சுந்தரமாய் வாழ்ந்து வரக்கூடிய மிச்சரா என்னடா என்னடி மெச்சிட 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 என் பெயர் தான் செண்பகவல்லி. உங்க பேர் வந்து செண்பகவல்லி. செண்பகவல்லி செண்பக பூ போல் இருப்பதால் எனக்கு செண்பகவல்லி என்று பெயர். செண்பகவல்லியா? ஆமாடி. சரி சரி சரி. உன்னுடைய பெயர் என்ன? நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லு, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? ஐயோ நான் சொல்ல மாட்டேன். நீயும் பொம்பளை நானும் பொம்பளை. பொம்பளைங்களை சொல்லிக்கிட்டு என்ன தப்பு? காட்டுல தப்பே கிடையாது. சொல்லிடலாமா பாபா? ஆமா, ஒரே ஒரு தடவை சொல்லு சொல்லு கேட்டுக்கணும். எங்க அக்கா தங்கச்சி 3 பேரு. 3? யார் யாரு? எங்க அக்கா பேர் ரூட் பஸ். ஆமா, சேலம் டு ஆத்தூர். பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட். சரி. எங்க சின்ன அக்கா பேரு டவுன் பஸ். எங்கங்க? எங்க நம்ம சங்கீரிக்கா பவானிக்கு போயிட்டு இருக்குது. சரி. என் பேர் என்ன? உன்னுடைய பெயர் என்ன? மினி பஸ் மினிமா. உன் பஸ் எந்தெந்த ரூட்ல எல்லாம் போகும்? ரூட்ல எல்லாம் போவாது. அப்புறம் 5000. அதனால சோளக்காடு, கம்மங்காடு, வாய்க்கா வரவு, குச்சிக்காடு, கிழங்காடு, கடைசியில் முள்ளுக்கு சந்து, ரொம்ப அவசரமானா பீக்காட்டுல கூட ஓடிடும். இப்படி எல்லாம் ஓடுதே, வண்டி பஞ்சர் ஆகாது. ரப்பர் டயர்னா பஞ்சர் ஆகும். இது வந்து கான்பூர் போர்த்தோல் டயர், அதனால பஞ்சர் ஆகாதா? சரி சரி சரி. என்ன வண்டி பெட்ரோல் ஓடுதா டீசல் ஓடுதா கேஸா? எது உங்க வண்டியா? அது அப்புறம் பேசிக்கலாம். டிக்கெட் கேடு. டிக்கெட் சமாச்சாரம் எல்லாம் எப்படி? எங்க அக்கா எல்லாம் நான் இது மாதிரி சின்ன டிக்கெட்ல சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் 50 காசு 1 ரூபா தான். அரே 1 ரூபா 2 ரூபா 50 காசு. என்ன காரணங்கிற? என்ன காரணம்? அவங்களுக்கு வந்து அதாவது ஸ்டேரிங் மட்டும் தான் குடிக்க தெரியும், அதனாலதான் ரேட் கம்மி. சரியா? நான் அது மாதிரி வயசு பசங்க இருக்காங்கல்ல, அங்க வந்து எங்க யாரையுமே காணோம். வயசு பசங்க எல்லாம் போய் படுத்துட்டாங்க. அது மாதிரி வயசு பசங்களுக்கு எல்லாம் 100 ரூபா 150 ரூபா தான். ஏன் அப்படி திடீர்னு ரேட் ஏத்திட்ட? அவங்க கிர்னு ஏறுவாங்க, கிட்டியில இறங்கிடுவாங்க. ஆமா, அதனால சேதாரம் கிடையாது. ஆமா. சரி. வயசானவங்களுக்கு எல்லாம் வயசானதா நம்ம முத்தண்ணன் இருக்காருல்ல, அவருக்கெல்லாம் 200 ரூபா 300 ரூபா 350 ரூபா. அறிவு இருக்குதா? உனக்கு கொஞ்சம் நெப்பு இருக்குதா? ஏன்டி வயசு பசங்க காசு வச்சிருப்பாங்க, அவங்க வீட்டு ரேட் வாங்குறது நியாயம். இந்த வயசானவங்க இந்த 1000 ரூபாய் காசு ஓயாப்பி காசு நம்பிதான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டு போய் இவ்வளவு ரேட் வாங்குறீங்க, அறியாம தெரியல. அவங்க என்ன பாடுபடுத்துவாங்க எனக்கு உனக்கு என்ன தெரியும்? என்ன பாடுபடுத்துவாங்க? எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன பண்ணுவாங்க? கோட்டோனுக்கு குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டு வண்டி ஸ்டேரிங் புடிச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா லொடக்கட்டி கிளவு போடு கிழக்கு முடிஞ்சாலும் ஆகாது. அதனாலதான் உங்களுக்கு அவ்வளவு ரேட்டா? சரி 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 சரி. உன் பேர் அந்த பேர், உனக்கு அந்த பேரு எதுவும் நல்லா இல்ல. உனக்கு குஷ்புன்னு பேர் வைக்கிற. ஒரே ஒரு குசு விட்டுட்டுனா எல்லாம் கிளம்பிடுவாங்க. நக்குமா? எத்தனை பேருக்கு நக்குன? அடியே சாவித்ரி. யாரு சாவித்ரி? காண்டாரோடி முண்டை. யாரு சாவித்ரி? என்னடி எது சொன்னாலும் சண்டைக்கே வந்துட்டு சுத்த சாவித்ரி நல்லா தெரிச்சுனா ஆளே அவளை தட்டுவாள் சில்லறதே ஒரு நாள் வந்து. அடியே பத்மினி, மணி வந்து 12 மணி ஆகுது, எங்கடி 10 மணி? எது சொன்னாலும் உனக்கு கோபம் வருது. அதனால கண்ணங்களை பார்த்து உனக்கு கண்ணம்மான்னு பேர் வைக்கிறேன்டி. அப்படி வேணாம் வை. ஆமா, கண்ணம்மா பாபா பொறுமையா 3 மணிக்கு ரெடியா இருக்கு. கண்ணம்மா இருந்தாலும் எனக்கென்று காலாகாலத்தில் கல்யாணம் நடந்தது. அப்ப நம்ம வீட்டுக்காரர் யாரு? நம்ம வீட்டுக்காரரா? யாருக்கு? உனக்கு எனக்கு பாதி பாதியா? உங்க வீட்டுக்காரர் யாரு? என் புருஷன் பேர் என்ன தெரியுமா? அம்மம்மா, என் மன்னவர் கட்டிய தாலிய மாறு மட்டும் தொலைக்குது பாரு. ஐயா, உன் மன்னவர் கட்டிய தாலி மாறு வரைக்கும் தொங்குது. என் கணவர் கட்டிய தாலி என் கழுத்து நிறைய தொங்குது பாத்தியா? என் புருஷன் கட்டிய தாலி சங்கீரி கோட்டர் கடையில தொங்குதாயா? குண்டவாடி கோட்டருக்கு அடிமளத்து போயிட்டு தாங்க தாயேசு குண்டவாடி கொட்டாடி துணிச்சு போய் கோட்டருக்கு இச்சு தாயேசுனாடா. நான் முகடு தாயேது ஒரு கோட்டர் தான். நான் தாயேதுல 3 கோட்டர் தாடிச்சு 10 கோட்டர் தின்னச்சு 9 வாடு போயிட்டே பேர் தீசைத்த வாடு குடிகாட்டு நேசி నువ్వు మచ్చిగాతి మచ్చిగాతి. அம்மா, என் கணவர் பேரு என்ன? ஒரே அடிதான். ஏண்டி உங்ககிட்ட கேட்கலாம்னு தோணுது, கேட்கணும்னு தோணுது. சொல்லு, கரெக்டா உண்மையை சொல்லணும். கரெக்டா சொல்லுவேன். ஏண்டி நாங்களும் என்னென்னமோ பண்றோம், சோப்பு போடுறோம், சீவக்காய் போடுறோம், ஷாம்பு போடுறோம், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம். முடி உன்ன மாதிரி வளர மாட்டேங்குது. முடிக்கு நீ என்ன போடுற? இப்படி அழகா கர்லிங்கா இருக்குது, என்ன போடுற? அந்த அக்காக்கெல்லாம் ரொம்ப சந்தேகம், நம்மளுக்கு இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு. நான் சொல்ற மாதிரியே ரெடி பண்ண முடி அப்படி கரு கரு கரு. என்னடி என்கிட்ட சொல்லு, நான் சொல்லிடுறேன்.
ஊரெல்லாம் இந்த மாதிரிலாம் ஷாம்பு இதெல்லாம் போடுறது இல்ல. சிக்கி ஷாம்பு, கிளீனிங் ஷாம்பு, டவு ஷாம்பு எல்லாம் போடுறது இல்ல. அப்புறம் நான் போடுறதெல்லாம் சொல்லிதான் என்கிட்ட சொல்லியதான் நானும் மத்தாளக்காரரு வாரம் கண்டா போயிருவோம். எங்க? சங்ககிரி சந்தைக்கு போயிருவோம். சரி, ஒரு சாக்கு நிறைய பொறுக்கிட்டு வந்துருவோம். பொறுக்கிட்டு வந்து நல்லா காய வச்சு அது நல்லா பொடி பொடியா ரெடி பண்ணி மிக்ஸில போட்டு அரைச்சு எண்ணெயில் போட்டு ஊற வச்சுக்குவேன். அப்புறம் தினமும் எடுத்து வச்சு ஊத்திக்கிறது. சங்ககிரி சந்தைக்கு போய் பொறுக்கிட்டு வந்து மிக்ஸில போட்டு அரைச்சி எண்ணெயில கலந்து தேய்ச்சுக்குவியா? ஆமா. என்னடி அரப்பா? இல்லையே, அது கிடையாது. வேற என்னது? அதுதான் பன்னி பீ. அது தலைக்கு தேய்ச்சா என்னடி ஆகுது? தலை பாரு எப்படி இருக்குன்னு பாத்தியா? கருமொச்சி உன்ன மாதிரி ஆவே வேண்டாம். என் புருஷன் பேர் என்ன தெரியுமா? மாலாமுடி தாரடி அம்மா முடிதாடி. என்னடி பண்ற? என்ன வெள்ளம் என்னடி மேல பால் அடிச்சுட்டியா? ஐயோ 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 இங்க பாரு. ஐயோ இந்த பெட்டிதால சன்னாசி பண்ணி முகாரத்துல ஏமாத்தி உண்டு. பெங்களூர்ல போய் டாப் வாங்கிட்டு வந்த அம்மாவுக்கு. நீ சொல்லு. அம்மம்மா, காட்சி நாட்டை நீர்வளம் நிலவளம் ஜலவளம் அனைத்தும் பொருந்திய நீர் தாழ்ந்த புண்ணிய பூமி எந்த நாடோ காட்சி மாநகரத்தை ஒரு பூச்சக்கர குடியின் கீழ் ஆண்டு வரக்கூடிய என் கணவர் பெயரோ காட்சி ராஜன். அப்படி காட்சி மன்னனை மாலையிட்டு அம்மம்மா அப்படி மாலையிட்டு காலாகாலத்துல ஏதாவது குழந்தை குட்டி அதை நினைக்கும் போது கல்லடிப்பட்ட கண்ணாடி போல் என் மனமே நொறுங்குதடி அம்மா. ஐயா நான் பிள்ளை இல்ல அம்மா பாவி
மாலையிட்டு சரியாக எத்தனை வருட காலம் ஆகிறது? 12 வருஷம். சரியாக 12 வருட காலமாக அந்த பாலாய் போன கடவுள்கள் எங்களுக்கு ஒரு குழந்தை வரம் கொடுக்காமல் போய்விட்டார்கள் அம்மா. கூலியை குறைத்தாமா, குறைவெல்லாம் அளந்தோமா, பிச்சைக்கு வந்தவரை பின்பு வா என்று திருப்பி அனுப்பினோமா, பிள்ளை பால் கேட்டவருக்கு கள்ளிப்பால் வார்த்தேனா. எல்லளவும் யாருக்கு எந்த ஒரு குறையும் நினைக்காது எனக்கு. அந்த பாலாய் போன கடவுள் ஒரு குழந்தை வரம் தராமல் போய்விட்டாரடி அம்மா. சாமி என்கிட்ட ஒரு யோசனை கேட்டுருக்கலாம். என்ன? நேரமா 12 மணிக்கு இருந்துச்சு நைட்ல நம்ம மதுரவீரன் கோயில் பூசாயிட்டு மட்டும் போயிட்டு வா. அடுத்து 3ஆவது மாசம் ரெடி. அவர்கிட்ட போனா எப்படி குழந்தை கிடைக்கும்? ஒரே சிறுநீர் பிடிச்சு போடுவோம். திருநீர் யாரு கேள்வி கேட்பாரும் இல்ல, இந்த ஊரான ஊர்ல எப்படி திருநீர் பிடிச்சு கொடுப்பாரா? வந்துருச்சு கொடுப்பாரு. ஆமா. எப்படி 12 வருட காலமா குழந்தைகள் இல்லாம ராஜி நாட்டுல எனக்கு என் கணவர் குழந்தையாகவும் என் கணவருக்கு நான் குழந்தையாகவும் வாழ்ந்து வருகிறோம். இன்றைய தினம் கணவரை பார்த்து செல்ல வேண்டும். வா போகலாம். ஆமா. அவன் வந்து ஒட்டி ஒட்டி கொடுக்குறான். நீ வந்து அவசரத்துல போனது அவன் வந்து ஏத்திட்டு கிடக்குறான். தனியா குத்துற எவனா பையனாலும் குத்துறேன். அவன்தான் கோழிப்பெண். கோழிப்பெண் ஆனா தோழிப்பெண். ஐயோ மானம் கெட்டு மதுரை பூத்து போயிடாமா. யார் மேல பால் அடிச்சு விடுறேன்? கண்ணடிய நீ இருக்கும்போது குத்துக்கலான்னு உன் புருஷன் என்ன சுத்தி தெரியல. அதான் கேட்கிறேன். பொண்டாட்டி எங்க இருக்கிறா, வீட்டு வேலைக்காரி எங்க இருக்காரு தெரியல. அது என்னதான் கொஞ்சம் அழகா இருந்தா அவதான் நினைச்சுக்கிட்டீங்க. நெப்புல இது பொம்பளை, இது நல்ல பொம்பளைங்க. ஏய் நேரம் வந்து நின்னுகிட்டு ஐயோ அவன் நல்லவன். அந்த பெரிய மனுஷன் மேச்சேர்லயும் 1ஆம் நம்பர் சில்லற கூதி. 68 வயசு கிளவிய கற்பழிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதான் ஜாமீன் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறேன். 3 நாள் தான் ஆகுது. நல்ல பையன் நினைச்சிடாதீங்க. கண்ணா செல்வவள்ளி என்னை கட்டிப்பிடிக்க வேண்டும். சரி. என்னை காதலிக்க வேண்டும். என் கற்பு பையை கையை விட்டு புடுங்க வேண்டும். கண்டாரோடு உனக்கு எங்கடி கருப்பு பை இருக்கு? கருப்பு பை இருக்குதா? இருந்துச்சு. நேத்துதான் 500 அரிசி, 5 கிலோ அரிசிக்கு 500 ரூபாய் பணத்துக்கும் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தேன். அது முடிஞ்சு போச்சு. அது இல்லையா? அதுவும் முடிஞ்சது. சரி, ஒரே ஒரு வேலை இருக்கிறது. என்ன வேலை? அரண்மனையில ஒரு வேலை இருக்கிறது. என்ன வேலை? என்னுடைய துணிமணிகளும் நீ துவைக்க வேணும். ஓ, உங்க துணி துவைக்கணுமா? துணி ஆடை ஆவரணங்கள்லாம் அவரே துடைக்க மாட்டாரு. என்னுடைய ஆடை ஆவரணங்கள்லாம் உள்ளா இருக்குது. அது துவைச்சு போடுறேன். சரி, ரைட்டுங்க. போடுறியா? நான் வாரேன். நீ வாராத போ. கண்ணே செம்பவண்ணி, என் பொண்ணாடி செம்பவண்ணி கூப்பிடுறேன். இப்ப வர்ற
கழுவி வைக்கிறவாங்க. கழிவை நல்லா சுத்தமா தங்கள் திவ்ய பொற்பாதத்திற்கு மல்லிகை முல்லிகை மட்டுவேர் மறிக்கொழுந்து பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான வாசனாதி மலர்களை எல்லாம் பறித்து வந்து பன்னீரால் பாதம் கழுவி பட்டாடியால் நீர் துடைத்து தாங்கள் மலராடி போற்றி செய்கிறேன் சுவாமி. கூட வந்திருப்பா எப்படி எப்படிங்க கண்ணை சம்பகவல்லி சாமி என்னுடைய பாதார உங்களை ஆதாரமாக படித்திருந்தாலும் என் அகில உலகத்துல எந்த ஒரு குறைமில்லாமல் ஏடுடைய காலமாக வாழ வேண்டும் சொல்லி அமைதியா இருக்கிறியா என்ன பண்ற? பால் வேணும் மேடம். அவ பேரு போர்டுல எழுதுங்க. என்ன போர்டுல எழுதுங்க. வாழ்க வாழ்க. அழைத்த காரணம் என்ன சுவாமி? கண்ணே தேவி இதோ இந்த காசிராஜனுக்கு செண்பவலைக்கு கல்யாணம் செய்து 12 வருஷ காலமாகிறது. இந்த 12 வருஷ காலமாக நம்ம யாருக்கு என்ன துரோகம் செய்யணும்? ஒண்ணும் இல்ல. யாருக்கு என்ன பாவம் செய்யலைங்க? அன்னதானம், சுரணதானம், கோதிகை தானம் இப்படி சொல்லக்கூடிய பலவிதமான தான தர்மம் எல்லாம் வாரி வாரி வழங்கி இருக்கிறோம். அப்படி இருந்து நம்மளுக்கு இருந்த நாட்டை ஆள்வதற்காக நம்மளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் போய்விட்டதே செண்பவல்லி. சாமி அதனால வைத்து பார்த்தேன். இதோ இந்த கைலிகளே வந்துடக்கூடிய சிவபெருமான் இருக்கிறார். அந்த சிவபெருமானத்துல சென்று பூஜை செய்து சிவபெருமானத்துல குழந்தை வரத்தை வாங்கலாம் என்று சொல்லி நான் ஒரே ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். நான் கூட விருப்பம் என்ன? நீங்க தன்னந்தனிமையா போனா எப்படி வரம் கேப்பீங்க? நான் போய் கைலிகளை சென்று சிவபெருமானே இத்தனை காலமாக குழந்தை பாக்கியமே இல்ல, எனக்கு குழந்தை வரத்து குடுன்னு சொல்லி இப்படி கையேந்து கேட்பேன். நான் இங்க இருந்து அங்க வந்து இப்படி தூக்கி வச்சு நின்னா தூக்கி வச்சு மடியேந்தி அதாவது முந்தானை ஏந்தி கேட்டா தேவாதி தேவர்கள் மனமெருங்கி நமக்கு ஒரு குழந்தை வரம் தருவார். முந்தானை பிச்சையே முதல் பிச்சையா அடிப்பிச்சையே மாங்கல்ய பிச்சையாக எண்ணி நம்மளுக்கு ஒரு குழந்தை வரம் தருவார் சாமி. அதனால நாட கூட வரேன்னு எனக்கு கூட்டிட்டு போங்க. கைலிகருக்கு நீ வருகிறாய் அப்படியா? நம்ம இருவரும் கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து அந்த கை சிவபெருமானை பார்க்க சொல்லி உனக்கு விருப்பம் இருக்கு. ஆமா போலாமா?
நம்முடைய காசிமாபுரி பட்டணத்தை விட்டு இந்த விதத்துல கையில இருக்கிற வந்திருக்கிறோம். உண்மைதான். இந்த கையில அருபூஜை குரு பூஜை சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தால் நிச்சயமாக சிவன் வருவார், நம்மளுக்கு குழந்தை வரத்தை கொடுப்பார்னு சொல்லி நான் மனதில் நினைத்திருக்கிறேன். பூஜை செய்யலாமா? இந்த கைலிகளை வந்து கண்களை மூடி கடவுளமான தவம் செய்தோம், ஈசன் வரவில்லை, இளைவரை நம்மளுக்கு கொடுக்கல. அதனால இதற்கு மேல இந்த காசிராஜனும் செண்பகவல்லியும் நம்ம உயிரோட இருப்பதா? அதனால இந்த கைலிகளை ஏகமானது ஒன்று செய்து, அக்னி ஏகமானது ஒன்று செய்து, அந்த அக்னியிலே நாம இரண்டு பேர்களை மாடும் மடித்து விடலாம். கண்ணே தேவி, நம்மளுக்கு சிவபெருமானுக்கு குழந்தை வரத்தை கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. அதனால சீக்கிரமாக ஏகம் ஒன்று ஏற்பாடு செய்துகள். அந்த ஏகத்திலே நாங்க இரண்டு பேரும் மாண்டு மடிக்கிறோம். ரெண்டு பேரும் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறது இங்க சாப்பாதீங்க, போய் ரயில் ரோட்ல ரயில் அடி செத்து போயிருங்க. அங்க போய் இவனுக்கு கூட ஒரு இலக்காரம் ஆயிட்டுமே. நம்ம அகராதி பிடிச்சவன, அதாவது குறிப்பாக குழந்தை மருந்துமே இல்லை என்று சொல்லி நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை போய் ரயில் ரோட்ல போய் நிக்க சொல்றீங்களா? குழந்தை வேணுங்களா? ஆமா, சிவபெருமான வரல, இதுக்கு மேல முஸ்லிம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? அதனால ரெண்டு பேரும் இந்த நாட்டுக்கு எனக்கு அடுத்தபடி இந்த நாட்டுக்கு வாரிசு வரணும்னு சொல்லி மன கூட கட்டியிருந்தேன். ஆமா, குழந்தை வரத்தை கொடுக்கல, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால மாண்டு மனித வேண்டாமா? சிவபெருமானுக்கு மனமே இறங்கவில்லையாட்டு. ஆச்சரியமா இருக்கு. வழியே கிடையாது. சிவபெருமானுக்கு மனமே இல்லையா? சாலார் பெட்டில இந்த ஊர்ல நீங்க ரெண்டு பேருக்கு கல்லு நடுறதுதான். அடுத்த ராஜா காசிராஜனுக்கு நான் தான். அப்ப என் பொண்டாட்டிக்கு புருஷன், பொண்டாட்டி புருஷன் நான் தான். இல்ல நான் என்னைக்கு சாவேன் அது அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறா பாரு. என்ன செத்து போயிட்டா குழந்தை கட்டிக்கலாம் இருக்கிறியா? ஏத்து இருக்குதுங்க, அவனை கட்டினது என்னங்க? சாப்பிடுறீங்களா? ஏன் சாமி சாப்பிடுறீங்களா? சரி, சந்தோஷம். சாப்பிடுறதா சாப்பிடுறீங்க. சரி, பணம் 10,000 கொடுத்துட்டு சாப்பிடுங்க. எதுக்குடா 10,000 ரூபாய் கேக்குறேன்? போன வாரம் லோன் கட்டுறதுக்கு பணம் இல்லடா, கந்து பாய் கொடுறா அப்படின்னு. அப்ப கந்து பாய் கொடுத்துல அந்த செத்து போய் அந்த கந்துக்கார பொண்ணு கூட்டிட்டு போமா, கொலை முட்டி பழத்துக்கு கட்டிட்டு சாப்பியா? சோதனை செய்து விட்டாயே சிவபெருமானே. இப்பொழுது நாங்கள் இரண்டு பேரும் மாண்டு மடிந்து இருப்போம். எங்கள் உயிரா போயிருக்கும் சிவபெருமானே.
ஏனப்பா என்னை தோற்றம் செய்கிறாய்? சுவாமி, எங்களுக்கு இந்த கல்யாணம் செய்து 12 வருஷ காலமாகிறது. இந்த நாட்டில மக்கள் எல்லாம் என்னை தனிக்குறமாக பேசுற கூட பரவாயில்ல, இவனுடைய மனைவியை பார்த்து வரணை வரணை என்று சொல்லி தனிக்குறமாக பேசுறாங்க. அதனால இந்த தினத்துல உங்களிடத்துல குழந்தை வரத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். காசிமன்னா, அதாவது நீ குழந்தை வர 12 காலமாக குழந்தை இல்லை என்று சொல்லி கணவருமான தவம் செய்தாய் அல்லவா? அதாவது உன் மனைவிக்கு 3 தோஷங்கள் உள்ளதப்பா. சண்டாள பாவி, சதிக்காரி, படிக்காரி, சாமி என்ன சொல்றாங்க கேட்கலாம். 3 பாவத்தினை செய்திருக்கிறாய். என்னன்னு கேட்கலாம், சொல்லுங்க சாமி. அதாவது வசு தோஷம், பாவ தோஷம், கரடு கெடு தோஷம். தோஷம். சரி, இந்த 3 தோஷங்களும் மனைவிக்கு உள்ளதப்பா. சரி. அதனால குழந்தை வரமே இல்லாத காலமாக இருந்து விட்டது. குறை இருந்ததுனால இத்தனை காலமாக எனக்கு குழந்தை பாக்கியமே இல்ல. அதனால இந்த தினத்துல உங்களை நாங்கள் பார்த்து விட்டோம் அல்லவா? அதாவது என்னை இந்த சிவனை நோக்கி தவம் செய்ததுனால உனக்கு இந்த பாவங்கள் எல்லாம் நீந்து விட்டதப்பா. சரி, குழந்தை வர வேணும் சுவாமி. தெய்வமே, என்றால் உனக்கு ஒரு குழந்தை வேணுமா? சுவாமி, இந்த அகில உலகத்திலே இந்த காசிமாபுரி பட்டணத்திலே ஜெகத்தோடு பரிபாலனம் செய்வதற்காக அழகான எனக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருந்தால் போதும் சுவாமி. ஆமா, தருகிறாயா? சிவபெருமானவர் சிவபெருமான் கொடுத்திருக்கிறாரு. எப்படி காசி மன்னா, இது என்ன நீ வந்ததுனாலே இது ஒரு குழந்தை வேணுமா 10 குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நாங்க சொன்னேன், சாமி 10 குழந்தை என்றால் எப்படி, ஒரு குழந்தை என்றால் எப்படி சொல்லி கேட்ட உடனே கேட்டதற்கு இது காசி மன்னா 10 குழந்தை என்றால் கையிலாத இருக்கலாம், மொண்டியாக முடவனாக பேடியாக சப்பானியாக பிறப்பார். குறையோட பிறப்பாங்க 10 குழந்தை. ஒரே ஒரு குழந்தை உங்களுக்கு வேணுமென்றால் வீரத்திலே சிறந்தவன், விவேகத்திலே சிறந்தவன். இதோ இந்த சிவபெருமானுக்கு 7 பேர் காவலாக இருக்கிறாங்க. 7 வீரர்கள் காவல், 7 பேர் வீரர் இருக்கிறாங்க. அதனால அத்தனை அந்த 7 பேரையும் ஒரே ஒரு கனியாக மந்திரித்து அந்த எலுமிச்சு கண்ணை தந்துட்டாங்க. இந்த கனியை கொண்டு போய் உடைய வீடு எல்லாம் சுத்தம் செய்து மாடா மாளிகை கூடா கோபுரம் சொல்லக்கூடிய உடைய நாட்டை சுத்தம் செய்து வெள்ளிக்கிழமை என்று பசும்பால் வாங்கிட்டு வந்து அந்த பசும்பாலிலே பங்கிட்டு சாப்பிட்டால் 11 மாதம் சென்றால் உனக்கு அழகாக ஆண் குழந்தை பிறக்கும் சிவபெருமான் வரத்து கொடுத்துட்டாரு. அந்த குழந்தைக்கு வயதோ 16 வாலிபமோ 90 என்று வரத்தை கொடுத்து விட்டார். சீன ஒரு வார்த்தை சொன்னார். ஆமா, அநியாயமாகவே இந்த சிவபெருமானவர் பிறந்தவுடனே இந்த குழந்தை பிறந்தவுடனே குழந்தை ரெடி ஆயிடுச்சா? 16 வாலிபமோ 90 அப்படின்னு சொல்லி வரத்து கொடுக்குறாங்க. ஆமாங்க, ஒரு படை சென்று இந்த கனியை சாப்பிடுவோம். ஆகட்டும், போவோம்.